அழகே அழகு சீரியலில் அடுத்து என்ன நடக்கும், சீரியல் ப்ரோமோ எப்போ போடுவாங்கன்னு என்னையாட்டவே யாரெல்லாம் ரொம்ப ஈக்கராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்கெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம காசிப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா? எனக்கு என்னவோ அந்த மாமனார் சாரோட தங்கச்சியோட பொண்ணு நாத்தனார்லாம் வரேன்னு சொன்னாங்கல்ல, அவங்கெல்லாம் நாளைக்கு வந்து இறங்குறதுக்குள்ள மாமியார் வந்து மகங்கிட்ட ஓத போகுதுன்னு நினைக்கிறேன். சுரேஷ்கிட்ட மதியை பற்றி இல்லாதும் பொல்லாதும் சொல்ல போகுது. அவளுக்கு வாய் கொஞ்சம் ஓவராக இருக்குதுடா. நாளைக்கு ரிலேட்டிவ்லாம் வந்துருவாங்க. இவ பாட்டுக்கு எப்பவும் போல் பேசி வைக்க போகிறா. அப்புறம் எங்கள் மனம்தான் கப்பல் ஏறுன்னு சுரேஷ்கிட்ட சொல்லிடுவாளா. உடனே சுரேஷ் என்ன பண்ணுவா, அப்படி மதிக்கிட்ட போய் சொல்லலான்னு போவா அப்படி. ஆனால் வந்து மதியை பார்த்து கொஞ்சம் பயம்தான் சுரேஷ்க்கு. அதனால மதிக்கிட்ட கொஞ்சம் டைரெக்டாக சொல்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஆனால் சொல்லிடுவார், கொஞ்ச நாளைக்கு தயவு செஞ்சு பேசாதேன்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம மதி கமெண்ட் இருப்பா. அப்படியா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் வேணும்னே சண்டைக்கு போகிறேன், அவங்க எல்லாம் கரெக்டாக பண்ணால் நான் ஏன் கேள்வி கேட்க போகிறேன், தயவு செஞ்சு மதி இந்த மாதிரி கேள்வி கேட்குறத முதல்ல நிறுத்துன்னு நம்ம சுரேஷ் கடுப்பாக போகிறா அப்படி. ஆனால் பாருங்கள், எல்லாத்துக்கும் மதி பண்ணுறது தப்பாக தெரியுது. மலரை வந்து அடிமையாக இருக்கிற மாதிரியே மதியையும் அடிமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படிங்க முடியும்? இந்த காலத்தில் மலர் தான் சுயபுத்தி இல்லாமல் இருக்கான்னா மதியும் அப்படி இருப்பாளா? மதி படித்து வேற இருக்கா. அவள் எப்படியும் அமைதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கேள்வி கண்டிப்பாக கேட்பா. எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். வர்ற ரிலேட்டிவ் வந்து அந்த மாமனாரோட தங்கச்சி பொண்ணும் மாமியாரும் வராங்க இல்லையா, அவங்க வந்து அந்த தங்கச்சி பொண்ணை எவ்வளோ நல்லா நடத்துகிறாங்கன்னு பார்த்து மொத்த குடும்பமும் ஷாக் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதுலேயும் மதி மாமியார் மருமகள்னா இப்படி இருக்கணும்னு அவங்க மாமியாரை குத்தி காட்டுவான்னு நினைக்கிறேன். அதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்படி சொல்லும்போது மாமியாரோட முகம் எப்படி இருக்கும் ரியாக்ஷனு? ஒன்று அப்படி இருக்கணும், இல்லை அந்த தங்கச்சி பொண்ணோட மாமியார் வந்து இவங்க, அதாவது லக்ஷ்மி மேடம் வந்து அவங்க 2 மருமகளையும் நடத்துகிற விதத்தை பார்த்து அவங்க ஷாக் ஆகுவாங்களா இருக்கும். என்னடா இது, இந்த காலத்தில் இப்படி மருமகளை நடத்துகிறாங்களா, என்னது இது, நம்ம தேவலை போலையே, இப்படின்னா கொடுமைப்படுத்துவாங்களா? அதுலேயும் இந்த மலர் பொண்ணு வேற எதை சொன்னாலும் மண்டையை ஆட்டிக்கிட்டு செய்யுது. நம்ம மருமகளை இப்படியெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு இது நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லையா, அவங்க எல்லாத்து முன்னாடியும் மலரை இன்னும் மட்டம் தட்டி லக்ஷ்மியும் லக்ஷ்மி அம்மாவோட புருஷனும் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தத்தில் இந்த வாரம் எபிசோடு வந்து ரொம்ப களை போகுது. மதியும் கமெண்ட் இருக்க மாட்டா அப்படி. மலர் இவங்க சொல்கிற வேலைகளெல்லாம் மண்டையை ஆட்டிட்டு செய்வா அப்படி. லக்ஷ்மியும் மதி இருக்கிறாளே அடக்கி வாசிக்கணும்னு பண்ண மாட்டா அப்படி. 3 பேர்த்துக்குள்ளேயும் செம்ம ஜோராக இருக்க போகுதுங்க. இதுக்கு இடையில மாட்டிக்கிட்டு சுரேஷ்க்கு தான் மண்டை பிச்சுக்க போகுது. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், பாக்கியராஜ் மாதிரி ஒரு அம்மாஞ்சியை நான் பார்த்ததே இல்லை. என்னதான் அம்மா அப்பா மேலே பயம் இருந்தாலுமே என்னை இப்படியா, என்ன பேசினாலும் வாயை பொத்திக்கிட்டு காதை மூடிக்கிட்டு இருப்பாங்களா? அதுவும் இந்த காலத்தில் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. நானாக இருந்தேன்னா நடக்கிறதே வேற. அப்படியே பயந்துட்டுருக்கணும். அதுவும் இல்லாமல் நேற்று எபிசோடில், அதாவது வெள்ளிக்கிழமை எபிசோடில் பார்த்தீங்களா, அந்த அம்மா வந்து பேசுகிறதெல்லாம் மலர பேசிட்டு கடைசியாக வந்து சொல்லும், நான் 5 பேரை பெற்றிருக்கேன்னு. அது எப்படிங்க, நீங்கள் மட்டும் 5 பேரை பெற்றுக்கலாம், ஆனால் மலர் மட்டும் ஒரு குழந்தைய பெற்றுட்டு அந்த ஒரு குழந்தைய மட்டுமே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கணுமா? அம்மா வீட்டில் விட்டுட்டு டூருக்கெல்லாம் போகக்கூடாது. இது என்னங்கடா அவங்க நியாயமாக இருக்குது? நீங்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்தீங்கன்னு யாருக்கு தெரிய போகுது? உங்கள் மாமியாரை கேட்டால் தான் தெரியும். அது மாமியார் உயிரோடு இல்லைங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு மலரோ பாக்கியராஜோ அப்பவாவது ஒரு வார்த்தை எதிர்த்து பேசியிருக்கணும். என்ன பேசுகிறீங்க, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசி பழகுங்கன்னு. ஒருத்தருமே வாயை திறக்கல. அதுதான் எனக்கு பயங்கர ஷாக்கு. மதியாவது எப்பவும் தொணன்னு கேள்வி கேட்குறவ அப்பன்னு பார்த்து அமைதியாக இருந்துட்டா பாருங்களேன். அவளாவது என்ன பேசுகிறீங்கன்னு ஒரு அதட்டி இருக்கலாம். நான் அதை ரொம்ப எதிர்பார்த்தேங்க. ஆனால் மதி பேசவே இல்லை. ரூம்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவள் கேட்குற கேள்விகளுக்கு இந்த அம்மா சரியாக பதிலும் சொல்லலை. என்னமோ பேசி பூசி மழுப்புது. இதில் எனக்கு என்ன ஆச்சரியன்னா, லக்ஷ்மி அம்மாவோட புருஷன், அதாவது மாமனார், அவர் பேர் வேற எனக்கு மறந்து போயிருதுங்க. அவரோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவர் இருக்கார்ல, அவரோட தங்கச்சி ஃபோன் பண்ணும்போது தங்கச்சிக்கிட்ட மட்டும் அவ்வளோ சாஃப்டாக பேசுகிறாருங்க. அது எப்படிங்க, தங்கச்சிக்கிட்ட பேசுகிற சாஃப்டா, சம்சாரத்துக்கிட்ட பேசுகிற சாஃப்டா, ஆனால் வீட்டில் வாழ வந்த மருமகிட்ட மட்டும் எரிஞ்சு விழுகிற அவங்கெல்லாம் பொண்ணுங்க இல்லையா? அவங்க உன் கூட பிறந்ததும் உனக்கு வந்தது மட்டும்தான் பொண்ணுங்களா?
நாங்கள்லாம் மட்டும் வேற எங்கேயாவது வந்து வேற்று கிரகத்துலேருந்து வந்தவங்களா? அவங்களும் பொண்ணுங்க தானே, அவங்கக்கிட்டையும் பேசிக் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசலாம்ல. அது மட்டும் ஏன் மாட்டேங்கிறீங்க? நீங்கள் வச்சது தான் சட்டம், நீங்கள் பண்ணுறதா ரைட்டுங்க, அது எல்லாம் கரெக்டு தான். சரி, மாமனார் மாமியார் வீட்டில் வயசில் மூத்தவங்க, சரி சொல்கிறத கேட்குறது தான். அதுக்குன்னு என்ன இப்படியா? எது சொன்னாலும் மண்டையை ஆட்டணும், எதுவும் பேசக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு தான் போகணும், உங்ககிட்ட தான் குழந்தைய விடணும். இது என்னங்க நியாயம்? அப்போ எங்கள் அம்மா அப்பாவெல்லாம், அதாவது மலரோட அம்மா அப்பாவெல்லாம் பிள்ளைய பற்றி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா எல்லாத்தையும் மறந்துடணுமா? என்னப்பா இது? நல்ல வேலைங்க, அந்த வீட்டில் மதி மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு மலருக்கு சப்போர்ட்டாக இருக்கங்காட்டி மலருக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு அதுதான் வாழ்க்கை, இப்படி தான் எல்லாத்தோட வாழ்க்கை இருக்கும் போலன்னு அவள் மைண்டை அவளே மாற்றிக்கிட்டு போயிட்டு இருந்திருப்பா. மதி உள்ள என்ட்ராகவும் தான் நல்ல வேலை நம்மளுக்காக மதி பேசுகிறாளேங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். நமக்கும் அப்படி தானே, நம்ம வீட்டில் நம்ம ஒரு கருத்தை சொல்லி அதுக்கு எல்லாருமே ஆப்போசிட்டாக சொல்லி ஒருத்தர் மட்டும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா, அப்பாடா இவங்களாவது நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களேன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி தான் மலருக்கு ஏதோ மதி இருக்கிறங்காட்டி கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. மதி மட்டும் இல்லை, மலரோட நிலைமை இன்னும் மோசமாக இருந்திருக்கும். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, டைரக்டர் விறுவிறுப்பாக தான் சீரியலை கொண்டு போகிறாரு. என்னடா இது இப்படியும் இருப்பாங்களான்னு நான் நினச்சிட்டு இருந்திருக்கேன். ஆனால் இன்னும் இந்த மாதிரி சில வீடுகளில் நடக்கத்தாங்க செய்யுது. மாமனார் மாமியாரோட ஆதிக்கம் இருக்க தான் செய்யுது. ஆதிக்கம்னு சொல்ல முடியாது, இது கொத்தடிமை. ஆதிக்கங்கிறது கூட வேற. இவங்க மலரை கொத்தடிமையாகவே வச்சுருக்காங்க. சம்பளம் இல்லாத வேலைக்காரியா, சம்பளம் இல்லாத ஒரு பொண்ணா, வீட்டுக்கு எல்லா வேலையும் செய்கிற மாதிரி அவளை அப்படியே மாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, நம்ம வீட்டு பொண்ணுங்களை நம்ம எப்படி நடத்துகிறோமோ அந்த மாதிரி தான் நம்ம பொண்ணை மற்றவங்க வீட்டுக்கு வாழ அனுப்புனா அவளுக்கும் அந்த நிலைமை தான் வரும்னு அவங்களுக்கு தெரியவே இல்லையே போல இருக்குது. அவங்க பொண்ணு அங்கே ராணி மாதிரி இருக்கான்னு நினச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே அவள் தியாகராஜங்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறது இவங்களுக்கு தெரியல. கூட பரவாயில்ல, மலருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கா. அண்ணி நீங்களாவது வெளியில் போங்க, நீங்களாவது பண்ணுங்கன்னு அவள் கூட இவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக நாத்தனார் மாதிரியே இல்லை, ஃப்ரெண்டு மாதிரி இருக்கா. ஆனால் இந்த மாமியார்காரி இருக்கா பாரு, அவளை பார்க்க தாங்க எனக்கு வயிறெல்லாம் எரியுது. மதி சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஆனால் இந்த அம்மா என்னடான்னா அப்படியெல்லாம் கிடையாது, ஆம்பளைங்க தான் எல்லாமே, ஆம்பளைங்க வெளியில் போயிட்டு வராங்க, அவங்களுக்கு தான் நீங்கள் செய்யணும்னு இன்னும் அந்த காலத்து ஆள் மாதிரியே பேசிகிட்டு இருக்குதுங்க. திங்கக்கிழமைக்கு என்ன ப்ரோமோ வரும்னு நான் ரொம்ப ஈகராக யோசிச்சுட்ருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? சீரியல் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மதியும் மலரும் இதே மாதிரி இருப்பாங்களா? இல்லை வந்து அவங்க விருந்தாளி வர்றப்ப இவங்க 2 பேரும் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடச்சிதுன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் ப்ரோமோக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் காசிப் பேசின மாதிரி இருக்கட்டும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.